இது ஃபோர்ட் ஃபிகோ 2012 பெட்ரோல் இன்ஜின் 1.2 டிவி டெக் இன்ஜின். இது நம்மளுடைய கஸ்டமருக்காக எவாலுவேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏசியை ஆன் பண்ணிடுறேன். பிக்கப்லாம் ஓகே தான். இது சிங்கிள் ஓனர்னு சொல்லியிருக்காங்க. என்ஜின்லாம் செக் பண்ணிட்டோம். ஸோ என்ஜின்லாம் ஓகே தான். ஐட்லிங்குமே நல்லா இருக்குது. அண்டர் சேஸில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. இந்த வண்டியோட சேஸ்லாம் செக் பண்ணிகிட்ருக்கோம். கியர் பாக்ஸ் எதுவும் டேமேஜ்லாம் இல்லை. கியர் பாக்ஸில் எந்த ஆயில் சீப்பேஜஸ் எதுவும் இல்லை. ஆயில் பேன்லேருந்துமே எதுவும் லீக்கேஜஸ் எதுவும் இல்லை. சேஸஸ் எதுவும் டேமேஜ் இல்லை. பெரிய அளவில் ரஸ்ட் ஃபார்மேஷன் எதுவும் இல்லை. இந்த வண்டியில் உள்ள 4 டயரில் 3 டயர் ஒரே மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது. அந்த டயர்ஸ் எல்லாமே குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். 2017 மேனுஃபேக்சரிங் டயர்ஸ் அது எல்லாமே. 7 வருஷம் ஆகிடுச்சு. இருந்தாலுமே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் எதுவும் தெரியல இப்போதைக்கு. ஒருவேளை டேமேஜஸ் வந்துச்சு ஓவர் பீரியட் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் மாற்றணும். இப்போ நம்ம கார் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்ல, இசிஎம்லேயுமே இஷ்யூஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையுமே இஷ்யூஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை எல்லாமே நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பழைய இஷ்யூஸ் எதாக இருந்தால் கூட அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கேன்னா பழைய ஏதோ ஒரு இஷ்யூஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டைம் நான் கார் ஸ்கேன் பண்ணி பார்த்துறேன். ஸோ அதில் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக இந்த வண்டியோட ப்ராப்ளம் தான் அர்த்தம். சரிங்களா? அது என்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னா மிஸ்ஃபயர்னு வந்திருக்கு. திரும்ப நமக்கு மிஸ்ஃபயர் இஷ்யூ வருதான்னு பார்ப்போம். சரிங்களா? அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக இது மேஜர் ப்ராப்ளம்ஸ். அடுத்தது இந்த வண்டியில் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் 87,973 இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 87,973. ஆனால் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிளியராக தெரியுது. வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் வந்துச்சு அப்படின்னா எதனால் வந்திருக்கு அப்படிங்கன்னு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் தரோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இந்த காரை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட முடியாது. அப்படி ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா செகண்ட்ஸ் காரே வாங்க முடியாது. ஆல்மோஸ்ட் மோர் தென் 90% ஆஃப் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செகண்ட்ஸ் காராக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம செல்லர்கிட்ட தான் கொண்டு போய் பேசணும். ஏன்னா சில டைம் வந்து இந்த செல்லருக்குமே தெரியாது. ஸோ அவங்களுமே நம்ம கிளைம் பண்ண முடியாது. இது வந்து செல்லர் ஆர் டீலர் யார் இந்த வண்டி இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்களோ எஸ்ஐவிக்கு, இப்போ அவங்க மேலே மட்டுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. இது ஏதோ அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் விற்கிறவங்களே கூட இந்த வேலையை செஞ்சு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது யார் பண்ணா இவங்க பண்ணான்னு. ஸோ பெஸ்ட்டு வந்து இந்த மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், இந்த கண்டிஷன் இருக்குது. ஸோ என்ன காஸ்ட் கொடுத்து இந்த காரை வாங்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் வாங்கலாம்னா எவ்வளோ கொடுத்து வாங்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, அது வந்து வாங்கக்கூடாது அப்படிலாம் நினச்சின்னா நீங்கள் செகண்ட்ஸ் காரே வாங்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் புது கார் தான் போய் வாங்கணும். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஃபேக்ட் அதுதான். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு சில இடத்துல லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஸ்ஸிங் தெரிஞ்சிச்சு வண்டியில். அதையும் இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கார் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இசிஎம்மில் ஸ்டோர் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீலரையும் செல்லரையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஸோ அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஸோ நல்லா ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாரு நம்மளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் இருக்குது. ஸோ இந்த டீலர்கிட்ட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறதுனாலே அந்த டீலர் ப்ளேம் பண்ண முடியாது, அது எங்கோட நடக்கலாம். ஆனால் இந்த டீலர் நான் ரியலாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லாவே டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாரு, நிறைய செக் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ரியலி குட். ஸோ நீங்கள் யாருனா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை செக் பண்ணி போகணும் வரணும்னா இந்த டீலர் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, சார் டீலர் ரெஃபர் பண்ணுங்கள், டீலர் ரெஃபர். நான் டீலர் ரெஃபர் பண்ணுறது இவங்க ரேட் கம்மியாக தருவாங்க, இல்லை இவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ரொம்ப பயங்கர ஜென்யூனாக இருப்பாங்க, பக்காவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிலாம் நம்ம யாரையும் ரெஃபர் பண்ண முடியாது.
ஏன்னா அது யாருக்குமே தெரியாது, டீலருக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய டைம் தெரியாது, இல்லை டீலருமே யாராச்சும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம யாரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறதில்ல. இந்த டீலர் வந்து பெஸ்ட்டு, இவர் ரைட்டாக கொடுப்பாரு, இவர்கிட்ட எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கும், காசு கம்மியாக இருக்குன்னா யாரையும் நம்ம டேக் பண்ணுறதில்ல. அது பதிலாக நம்ம டேக் பண்ணுறது என்ன, இவர்கிட்ட போனீங்கன்னா நல்லா ஃப்ரீ அண்ட் ஃபேராக நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு வரலாம், நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, அது பண்ணினாலே போதும். ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ அந்த ஆங்கிள் இந்த டீலர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. வண்டியில் மிஸ்ஸிங் இருக்குது, இந்த வண்டியில் நல்லாவே தெரியுது. வண்டியில் கிளியர் மிஸ்ஸிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் எடுத்தேன், ஒரு ரவுண்ட் அடித்தேன், அப்போ அவ்வளோ மிஸ்ஸிங் தெரில. இப்போ நல்லாவே தெரியுது இந்த வண்டியில் நல்லா மிஸ்ஸிங் இருக்குது. அப்படியே வண்டி ஓட்ட நல்லாவே தெரியுது மிஸ்ஸிங். ஸ்டார்டிங்கில் தெரில, இப்போ நல்லா தெரியுது மிஸ்ஸிங்கு. ஸோ இந்த டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட ஷேர் பண்ணுவோம், அவர் என்ன டெசிஷன் எடுக்கிறான்னு பார்ப்போம், இருக்கிற ஃபேக்டரை கன்வே பண்ணுவோம். ஏன்னா எல்லா வண்டியிலும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக யாருக்கும் வந்து இந்த வண்டியை வாங்கிட்டு இல்லை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, வாங்குறது செகண்ட்ஸ் கார். இப்போ இது 1,60,000 அப்படி வரும். 2012 மாடலு. உங்களுக்கு தெரியும், 2012 மாடலு 1,60,000 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும், இல்லாமல்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது நமக்கு ரேட் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ கஸ்டமர் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஐடியா இருக்குது, ஒரு வேளை இந்த காரை வாங்கிட்டு போயிட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஐடியா தான் இருக்கா. மற்றபடி வண்டியோட ஸ்டெபிலிட்டிலாம் ஓகே தான், ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ்லாம் ஓகே தான். பிக்கப்புமே இந்த மிஸ்ஃபயரிங் தான் இஷ்யூ இருக்குது, மற்றபடி பிக்கப்பில் நல்லா தான் இருக்குது. என்ஜினுடைய பீட், அதாவது என்ஜின் ஐட்லிங்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். கிளட்ச் மட்டும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, ஸ்டில் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா உடனே ஆஃப் ஆகிடுது. ரொம்ப மைல்டாக ஸ்லோவாக விட்டால் தான் ஃபஸ்ட் கியரில் வண்டி மூவ் ஆகுது, இல்லாட்டி ஆஃப் ஆகுது. ஸோ ஓகே தான், அது வந்து நம்ம டிரைவிங் பேட்டர்ன் இல்லை டிரைவிங் ஸ்டைலில் கொஞ்சம் லைட்டாக நம்ம டியூன் பண்ணிட்டோம்னா வண்டியை ஓட்டலாம். உடனே வந்து கிளட்சை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷனாக இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சொல்லி தான் செல்லர்கிட்ட காஸ்ட்டை நெகோஷியேட் பண்ணி வாங்கணும். அப்படி வாங்கினார்னா இந்த வண்டி ஒர்த்து. ஸோ இன்ஃபேக்ட் நான் கஸ்டமருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவர் தான் இப்போ அந்த வீடியோ கேப்சர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் அவரோடய இன்ட்ராக்ட் பண்ணுவோம், வேறு என்னெல்லாம் இந்த வண்டியில் பார்க்கணும் அப்படின்னு. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டு இந்த வண்டியில் வந்து எக்ஸ்டீரியர்லாம் வந்து டீசெண்டாக இருக்குது. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ரியலி ஹாப்பி. அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்குது. டேஷ்போர்டில் தான் ஆரம்பித்து சென்டர் கன்சோல், ரியர் சீட், ஃப்ரண்ட் சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கம்ப்ளீட்லி ஓகே. எக்ஸ்டீரியர் வந்து கொஞ்சம் லைட்டாக சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்குது, அது வந்து டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்துமே உடனே ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் ரிமூவ் பண்ணி உடனே பண்ணால் தான் ஓட்ட முடியும், இல்லை ரொம்ப அசிங்கமாக அப்படிலாம் இல்லை. பட் டீசெண்டான லெவலில் எக்ஸ்டீரியர் இருக்குது. தட்ஸ் ஐம் ரியலி ஓகே ஆஃப் தட். ஸோ இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். ஸோ வேறு என்ன அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னும் ஃபர்தராக அவருக்கு இன்புட் கொடுக்கணும். ஸோ அவர்கிட்ட ஏதாச்சும் குவரிஸ் இருக்கானா அதையும் கேட்போம். சார் சொல்லுங்கள் சார், ஏதாச்சும் நான் ஏதாவது செக் பண்ணுமா ஃபர்தராக? சஸ்பென்ஷன் பார்த்துருங்க. சஸ்பென்ஷனு, இது ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ஓகே தான் சார். சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் லெவலில் தான் இருக்குது, ஓகே தான். We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.